டிடிஎஸ் இம்பேக்ட், டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் ஏற்கனவே இதை பற்றி எடுத்திருக்கேன். முக்கியமான ப்ரொவிஷன்ஸில் கொஞ்சம் நிதானமாக சொல்கிறேன். 194H நமக்கு டிடிஎஸ் ரேட் சேஞ்ச் நிறைய இருக்கு. நமக்கு தேவைப்படுறது, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது 194H. கமிஷன், கமிஷன் ஆர் புரோக்கேஜ் 5%லேருந்து 2% மட்டும் குறைக்கப்படுகிறது. சார், எப்ப இருந்து குறைக்கப்படுகிறது? முதல் கொஸ்டின், கமிஷன் ஆர் புரோக்கேஜ் ரெண்ட் பை இண்டிவிஜுவல். முதல்ல கமிஷன் ஆர் புரோக்கேஜ் எடுத்துக்கிறேன். கமிஷன் ஆர் புரோக்கேஜ் 30 செப்டம்பரிலிருந்து 5%, 1 அக்டோபர்லேருந்து 2%ஆக குறைக்கப்படுகிறது. சரி சார், வருஷத்தில் 6 மாதம் 5%, ஐ மீன் 24-25ல் ஃபர்ஸ்ட் 6 மாதம் 5%, 1 அக்டோபர்லேருந்து 25%. ஆனால் கேபிட்டல் கெயினில் பார்த்தீங்கன்னா 22/7, 23/7. டிடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா அப் டு 30 செப்டம்பர், ஆஃப்டர் 1 அக்டோபர். ஸோ இந்த கமிஷன் அண்ட் ப்ரோக்கேஜில் என்னன்னு கேட்டால், சார் நான் 30 செப்டம்பர் மட்டும் 5% எனக்கு கிளியராக இருக்கு. 1 அக்டோபர்லேருந்து 2% ரொம்ப கிளியராக இருக்கு. அது எனக்கு புரிஞ்சுது. ஆனால் 30 செப்டம்பரில் நான் டேர்ன் ஓவர் பண்ணி அதுக்கு உண்டான கமிஷனை, ஏன்னா 30 செப்டம்பர் மட்டும் டேர்ன் ஓவரோ எல்லாம் ரெக்கார்ட் ஆனால் தான் நம்மளால குவான்டிஃபை பண்ண முடியுது. 1 அக்டோபரில் தான் குவான்டிஃபை பண்ணணும். அப்போ 1 அக்டோபரில் குவான்டிஃபை பண்ணி 5 அக்டோபரோ 10 அக்டோபரோ எனக்கு ரிலேட்டிங் டு செப்டம்பரோடது அக்டோபரில் பணம் செட்டில் ஆனால் நான் 5% பிடிக்க வேண்டுமா, 2% பிடிக்க வேண்டுமா? இது ஒரு கேள்வி. 30 செப்டம்பர் மட்டும் எனக்கு கிளியரா இருக்கு 5%, 1 அக்டோபர்ல இருந்து 2%. ஆனா 30 செப்டம்பருக்கு உண்டான கமிஷன் 1 அக்டோபர்ல நான் பில் பண்ணி அது 5 அக்டோபர்லயோ 10 அக்டோபர்லயோ எனக்கு வந்தா நான் 30 இந்த கமிஷன் ரிலேட்டிங் டு 30 செப்டம்பர் என்பதனால 5% பிடிக்கணுமா, இல்ல இந்த கமிஷன் 1 அக்டோபருக்கு அப்புறம் பெறப்படுவதனால் 2% பிடிக்க வேண்டுமா என்ற ஒரு குழப்பம். டிரான்சாக்ஷனல் ப்ரொவிஷன் சொல்லுவாங்க இதுல. ஸோ இதை பொறுத்தளவு 30 செப்டம்பரோட கமிஷன் 30 செப்டம்பர்ல அக்ரூவ் ஆயிடுச்சு. அது செட்டில்மெண்ட் 1 அக்டோபரோ 5 அக்டோபரோ 10 அக்டோபரோ அல்லது 31 அக்டோபரோ நமக்கு கவலை இல்லை. அமௌண்ட் கிரெடிட்டட் ஆர் அக்ரூட் ஆர் பேமெண்ட் விச் எவர் இஸ் ஏர்லியர் தான் கணக்கு. அப்போ 30 செப்டம்பருக்கு உடைய உண்டான கமிஷன் நம்ம 1 அக்டோபரில் பெற்றால் கூட 5% தான் அப்ளிகபிள் ஆகும். இந்த டிரான்சாக்ஷனல் பீரியடை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம டேலி பார்க்கும்போது F2 போட்டு 14 to 30 செப்டம்பர், 1 அக்டோபர் டு 31/3/25 பண்ணோம்னா இந்த 5% பிடிக்கிறதுக்கு 2% பிடிச்சிருவோம். அப்போ பிடிக்கிறப்ப அந்த 3%க்கு ப்ரொபோஷனேட் 48 டிஸ்அலவன்ஸ் வரும். ஸோ 1 அக்டோபரில் நம்ம இந்த டேலியில் நம்ம யூஸ்வலாக பீரியட் போடுற மாதிரி போட வேண்டாம். 30 செப்டம்பரின் உடைய கமிஷன் 1 அக்டோபரில் ரிசீவ் பண்ணால் 5% தான் பிடிக்கணும். அதே மாதிரி ரெண்ட் பை இண்டிவிஜுவல் 194IB ரெண்ட்டும் அதே மாதிரி தான். ரெண்ட் அக்ரூ டே பை டே. 30 செப்டம்பரோட ரெண்ட்டை 1 அக்டோபரில் பண்ணால் கூட நம்ம 5% தான் பிடிக்கணும். இப்போ எப்படி கமிஷனுக்கு அதே சேம் கான்செப்ட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 194IA. 194IA எதை சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? 194IA ஓடது டிடிஎஸ் ஆன் சேல் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு இமூவபிள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ப்ரொவிஷன் தான் இது. எல்லாமே நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம். 50 லட்சத்துக்கு மேல ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் வேல்யூ ஆர் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ரெண்டுமே 50 லட்சத்துக்கு மேல போனா 1% டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய சாரம். ஸோ அப்போ சரி சார், இது இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு மேல ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் வேல்யூன்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் டைட் பண்ணாங்க, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. பர்ச்சேஸ் வேல்யூவோ அல்லது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இரண்டுல எதுவுமே 50 லட்சத்துக்கு கீழே இருந்தா டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது இல்லை. அப்படியே உல்டாவா பேசணும்னா பர்ச்சேஸ் வேல்யூ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ரெண்டுக்கும் 50 லட்சத்துக்கு மேல வேல்யூக்கு போனால் 1% டிடிஎஸ் பிடிக்கணுங்கிறது ஏற்கனவே இருந்த ப்ரொவிஷன் தான். இட்ஸ் ஸோ இதுல வந்து டிரான்ஸ்ஃபரி ரெசிடென்ட்டாவோ நான் ரெசிடென்ட்டாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இங்க என்ன சாரம்னா, ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் வேல்யூவோ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 50 லட்சத்துக்கு மேல அதனுடைய வேல்யூஸ் என்றால் 1% டிடிஎஸ் பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய சாரம். சரி சார், இது இருக்கட்டும், இது எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. 50 லட்சத்துக்கு மேல போனா 1% பிடிக்கணும். இதுல இப்ப என்ன சேஞ்சஸ் அக்டோபர்ல இருந்து வந்திருக்கு? முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பர்ச்சேசர் ஒருவேளை இதை பின்னால் போட்டிருக்கேன். இந்த உதாரணத்துல பாத்தீங்கன்னா சேல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி 80 lakhs, 80 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டி. அதை பர்ச்சேஸ் பண்றவரு
2 பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க. 40 லட்சம் 40 லட்சம், 2 பையர். ஒரு செல்லர் ஒரு எஸ் செல் பண்றாரு 80 லட்சத்துக்கு. பையர் 2 பி1 பி2. பி1 பி2 ரெண்டுமே 40 லட்சம் 40 லட்சத்துக்கு வாங்குறாங்க. இந்த தருணத்தில் டிடிஎஸ் பிடிக்கணுமான்னு கேட்டா 30 செப்டம்பர் 2024 மட்டும் எடுத்த நிலை என்னன்னு கேட்டா, ஒரு 2 பையரோட ப்ராப்பர்ட்டியோட கண்ணோட்டத்துல ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 80 லட்சத்துக்கு மேல போயிருச்சு. ஆனா ஒவ்வொரு பையரோட கண்ணோட்டத்திலையும் அவங்க வாங்கின ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது பிலோ 50 lakhs இருக்கு. ப்ராப்பர்ட்டி 80 லட்சம் தான், ஆனா ஒவ்வொரு பையரோட போர்ஷன் பார்க்கும்போது பிலோ 50 lakh இருக்கு. டிடிஎஸ் பிடிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து டிடிஎஸ் பிடிக்கல. அப்போ இது இப்போ 1 அக்டோபர்ல என்ன சேஞ்ச் வந்திருக்கு? 80 லட்சம், இதே சேம் உதாரணத்துக்கு 80 லட்சம் இருந்தா 2 பையர் இருந்தாலும் டிடிஎஸ் பிடிக்கணும். என்ன சார் என்ன மாறுதல் ஆகி போச்சு 1 அக்டோபர்ல இருந்து? 30 செப்டம்பர் மட்டும் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 80 லட்சம் கரையம் பண்ணா கூட அதோட பையர் கண்ணோட்டத்துல 40 டிடிஎஸ் பிடிக்காம இருந்தோம். 1 அக்டோபர்ல என்ன சொல்றான், என்ன சேஞ்சஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன், அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 50 லட்சத்துக்கு மேல போனாவே சரி, செல்லர் இந்த பக்கம் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இந்த பக்கம் பையர் என்னாலும் சரி, இந்த கயிறு கட்டி இழுப்பாங்கிறாங்களே, செல்லர் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, பையர் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஏன்னா இதுல 3 ஃபேக்டர், செல்லர் ஒரு பக்கம், செல்லர்ஸ் ஒரு பக்கம் அப்படி வச்சுக்கோங்க, பையர்ஸ் ஒரு பக்கம், ப்ராப்பர்ட்டி சென்டர்ல இருக்கு. ரெண்டும் இருக்கும்போது இப்போ இந்த 50 லட்சம்ங்கிறது செல்லர்ஸோட தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பாக்குறதா, பையர்ஸோட பாக்குறதா, ப்ராப்பர்ட்டியில பாக்குறதா அப்படின்னு பண்ணும்போது 30 செப்டம்பர் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே செல்லர் ப்ராஸ்பெக்டிவ். ஒரு செல்லரோட ஈவன் ப்ராப்பர்ட்டி வேல்யூ 50 லட்சத்துக்கு மேல போனாலும் ஒரு செல்லரோட போர்ஷன் 50 லட்சத்துக்கு கீழே இருந்தா, அதே மாதிரி ஒரு பையரோட 50 லட்சத்துக்கு கீழே இருந்தாலும் நம்ம டிடிஎஸ் பிடிக்காம இருந்தோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, செல்லர் எத்தனை வேணா இருந்துட்டு போட்டும், பையர் எத்தனை பேர் இருந்தா போட்டும், நீ ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்றது 50 லட்சத்துக்கு மேல போனா 1% டிடிஎஸ் பிடிக்கணும். அது அவங்கவுங்க ஷேருக்கு தகுந்த மாதிரி. இப்ப 40 லட்சம் ஃபர்ஸ்ட் உதாரணத்துல பாத்தீங்கன்னா 40 லட்சம் பிலோ 40 lakh 2 பையருக்கு வந்துருச்சு, டிடிஎஸ் வேண்டான்னு வாங்கினோம். அதே 1 அக்டோபர்ல இருந்து என்ன வந்துருச்சுன்னா, நான் 80 லட்சம் இருக்கனால 1% 80,000 பிடிக்கணும். ஆனா 40,000 2 பையருக்கு பிடிச்சி அவங்கவுங்க பேன் நம்பர்ல நம்ம சப்மிட் பண்ணிடலாம். ஸோ 30 செப்டம்பர் வரை பையர் செல்லர் தனிப்பட்ட முறையில் பார்த்தது வந்து இப்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு தானே ஒழிய இந்த பக்கம் செல்லர் எத்தனை பேர் இருக்காங்க, பையர் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது அல்ல. ஸோ 1 அக்டோபருக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணும்போது 50 லட்சத்துக்கு மேல போனா பையர் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, செல்லர் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நம்மளுடைய திருஷ்டி, நம்மளுடைய பார்வை, பையர் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த பக்கம் எத்தனை பேர் கயிறு இழுக்கிறாங்க, அந்த பக்கம் எத்தனை பேர் கயிறு இழுக்கிறாங்கிறது நமக்கு கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு திருஷ்டி இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. 50 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா டிடிஎஸ் பிடிச்சிக்குங்க. அவங்கவுங்க ஷேருக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி கட்டிட வேண்டியதுதான். ஸோ 194 ஐஏவில் பையர் செல்லர் தாத்பரியம் குறைந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃபோக்கஸ் ஆகிறது. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி 50 லட்சத்துக்கு மேல போனா டிடிஎஸ் பிடிக்க வேண்டும். 1 அக்டோபருக்கு பின்னால் நடக்கக்கூடியது. அப்ப இதுல ஒரு நல்லது நடந்து போச்சு. 1 அக்டோபருக்கு அப்புறம் 80 லட்சத்துக்கு மேல ப்ராப்பர்ட்டி 1% பிடிக்கணும்னா 30 செப்டம்பர் மட்டும் நீங்க அந்த 40 லட்சம் பையரோட கோணத்திலிருந்து பிடிக்காம இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆயிப்போச்சு. இருந்தாலும் 1 அக்டோபர்ல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணுனா இதுல மனசுல வச்சுக்காம இருந்தா அதை ரீவிசிட் பண்ணி இப்பவே கரெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்த டிடிஎஸ்ல வர்றது 194Q206C. இந்த ப்ரொவிஷனுக்கு பெரிதாக அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே 194Q206C தெரிஞ்சிருக்கு. இதுல டிடிஎஸ் ரேட் பார்த்தா இருக்கிறதுலயே கம்மியான ரேட் 0.1%. ஏன்னா வேல்யூ ஜாஸ்தி, வேல்யூ ஆஃப் பர்ச்சேஸ், வேல்யூ ஆஃப் சால்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஆனா அதுக்கு 0.1%. மற்ற ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் 10%, 15 கமிஷன் மேபி இப்போ 2% இருக்கனால அதுல பரவாயில்ல. இந்த 0.1% கடுகு சிறுத்தாலும் காரம் கொள்ளாதுங்கிற மாதிரி நிறைய டிடிஎஸ் இருக்கும். ஸோ இதுல என்ன சார் வந்திருக்கு? இது 194Q206C 1HL நீங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இடத்தையெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுல என்னன்னா லோ டிடிஎஸ் நில் ரேட் ஆர் லோ ரேட்டுக்கு இந்த டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம்ங்கிறதுக்கு
ஐடிஓக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. முதல்ல பழைய செமினார்ல நான் பேசியிருக்கேன், இருக்கிறதே 0.1%. இதுல போய் லோ ரேட்டுன்னா 0.001, 0.002வா, அப்படியா, இல்ல 0%, அப்படின்னா இதுல வந்து லோ ரேட்டுக்கு பாசிபிலிட்டி இல்லாம இருந்தது. ஏன்னா ஏற்கனவே இருக்கு 0.1%னே கடுகுதான். இதுக்கு மேல போய் என்ன லோ ரேட் அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. பட் இந்த 1 அக்டோபர்ல இருந்து இதுக்கு லோ ரேட் அப்ளை பண்ணலாம். சரி சார், என்ன ஒரு லாஜிக்கு? நீங்க 0.1% இருக்கு, இருக்கிறதே கம்மியா இருக்குது. ஆனா அதுலயும் வேண்டாம் லோ ரேட் எப்ப அப்ளை பண்ணலாம்னா, ஒரு சில அசசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, குறிப்பா ஆரம்ப கட்டத்துல டாப் டர்ன் ஓவர் நிறைய இருக்கும். சேல் உதாரணமா 206C பார்வையில் ஈஸியா புரியும். அவர் வந்து ஒரு 3 கோடி 4 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுவார். ஆரம்பத்தில் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கிறப்ப டெப்ரிசியேஷன் லாஸ், அதாவது என்ன சொல்றது, டாப் லைன் சூப்பராக இருக்கும், பாட்டம் லைன் லாஸில் இருக்கும். அப்போ இந்த 0.1%ங்கிறது அவருக்கு ஒர்க்கிங் கேபிட்டலை பிளாக் பண்ணும். ஸோ எங்கெல்லாம் ஏன்னா கிராஸ் லெவலை வச்சு நம்ம சொல்ல முடியாது. சேல்ஸ் வந்து சார் எங்களோட சேல்ஸ் 100 கோடி அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, 100 கோடியா அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, செலவெல்லாம் போக என்ன சார் கை கிடைக்குது அப்படின்னு பாக்குறப்போ மேபி டெப்ரிசியேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் கன்சிடர் பண்றப்ப பெரும்பான்மையான சூழ்நிலையில் லாஸ் இருக்கலாம். ஏதோ இந்த படத்துல சொல்ற மாதிரி கட்டட ஸ்ட்ராங்கு ஃபவுண்டேஷன் வீக்குங்கிற மாதிரி கிராஸ் இருக்கலாம். ஆனா நெட் கிராஸ் டேர்ன் ஓவர் இருக்கிறதுனாலயே நெட் ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கணுங்கிறது இல்லை. நெட் ப்ராஃபிட் வந்து ஆப்ரேஷன் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதை தவிர பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ஒன்று இருக்கு. மேபி இந்த டெப்ரிசியேஷனுங்கிறது ஒரு மிரர் ஃபிகர்னால ப்ராஃபிட் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு எடுத்துக்கிறோம். ஈவன் ஃபினான்ஸ் காஸ்ட், பேங்க் லோனோ இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டோ இதையெல்லாம் தாண்டி நெட் ப்ராஃபிட் வரணுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆரம்ப காலத்தில். ஸோ ஒருத்தருக்கு கிராஸ் டர்ன் ஓவர் 50 கோடி கூட இருக்கலாம். இந்த ஃபேக்டரியெல்லாம் தாண்டி வரும்போது ஆரம்ப கட்டங்களில் அல்லது சில அசாதாரண பிஸ்னஸ் சூழ்நிலைகளில் நெட் லாஸ் கூட இருக்கலாம். ஸோ இதில் சொல்வது என்னன்னா, சேல்ஸ் ஜாஸ்தி இருந்து நெட் லாஸ் இருந்தா அந்த மாதிரி இருக்கிற கேஸ்ல லோ ரேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா நெட் லாஸ் போட்டு இந்த டிடிஎஸ் நம்ம ரீஃபண்ட் வாங்க தேவையில்லை. இது எப்ப இருந்ததுன்னா 1 அக்டோபர்ல இருந்து. ஒரே சுருக்கமான கருத்து, 0.1%க்கு முதல்ல லோ ரேட்டுக்கு நம்ம ஐடி ஓட்டை அப்ளை பண்ண முடியாது ஃபார்ம் 13ல. இப்போ லோ ரேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபேக்டர் வந்து நம்ம ஐ மீன் டாப் லெவல் அதிகமாக இருந்தால் கூட நெட் லாஸ் லெவல் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அடுத்த ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 198. 198 என்னன்னா, இது ஃபாரின் டிடிஎஸ் பொறுத்தளவு இப்போ அடுத்த ஸ்லைடில் பார்த்தா புரியும். சப்ஜெக்ட் மேட்டர் வந்து இப்போ ஆடிட் ஃபீஸ் வந்து நம்ம 90,000 ரிசீவ் பண்ணுறோம், பில் பண்ணுறது 1 லேக் பண்ணுறோம். ஆப்போசிட் கிளைண்ட் வந்து 10,000 ரூபாய் டிடிஎஸ் பிடிச்சிட்டு 90,000 கொடுத்தாருன்னா நம்ம இன்கமாக ட்ரீட் பண்ணுறது 1 லேக் தான் பண்ணுவோம். ரிசீவ் பண்ணுறது 90, பட் நமக்காக டிடிஎஸ் பிடிச்சது சேர்த்து தான் இன்கமாக பண்ணணும். அதே மாதிரி ஃபாரின் இன்கத்தில் இந்த ப்ரொவிஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா முதல்ல என்னன்னு கேட்டால் இந்தியன்ல இருக்கு கிராஸ் 90,000 ரூபாய் நான் வாங்கினேன், 10,000 ரூபாய் டிடிஎஸ் பிடிச்சாங்க, அப்போ நான் இன்கம் வந்து 90,000 ரிசீவ்டு ப்ளஸ் 10,000 வந்து டிடிஎஸ் டிடக்டட், 1 லேக் வந்து டிடிஎஸ் பிடிக்கணும், 1 லேக் இன்கமாக காமிக்கணுங்கிறது லோக்கல் ப்ரொவிஷன், ஐ மீன் டொமஸ்டிக் ப்ரொவிஷன்ல இருந்தது. ஃபாரின் இன்கம் இருக்கிறப்ப ஃபாரின் இன்கத்தில் அங்கே ஃபாரின் டேக்ஸ், இப்போ ஸ்ரீலங்காலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, 1,00,000 ரூபா வருதுன்னா அங்கே ஸ்ரீலங்கன் டேக்ஸ் 10% பிடிச்சிட்டு நமக்கு 90,000 தான் வருதுன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, ஃபாரின் இன்கத்தில் அந்த டேக்ஸ் ரெஃபரன்ஸ் இல்லாதனால இல்லை 26 அப்பியர் ஆகாதனால 90,000 இன்கத்தை ஆஃபர் பண்ணிட்டு அந்த 10,000 ஃபாரின் டேக்ஸ் கிரெடிட்னு ஒன்று பண்ணி டபுள் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருந்தோம். அப்போ அது இஷ்யூ வர்றப்போ எங்க நீங்க சொல்லியிருக்கீங்க, டொமஸ்டிக் சொல்லியிருக்கீங்க 90,000 வாங்கினா 10,000 டிடிஎஸ் பிடிச்சா 1,00,000 சொல்லியிருக்கீங்க, ஃபாரின் இன்கத்துக்கு எங்க அந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு மேலே ஹைகோர்ட் அந்த மாதிரி போகும்போது பிரச்சனைகள் வந்தது. இப்போ ஃபாரின் இன்கத்துக்கும் டொமஸ்டிக் ட்ரீட்மெண்ட் தான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது டபுள் அட்வான்டேஜ் எடுப்பதை தவிர்க்கிறது. அடுத்தது டிடிஎஸ் கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எத்தனை வருஷம் வேணா ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறது இருந்தனால 26 இயர்ஸ்ல இருக்கும், திடீர்னு மாயமாக காணாமல் போயிடும், திடீர்னு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கும், திடீர்னு இருக்கும். இந்த மாயஜாலங்கள் எல்லாம் நடக்கிறதுனால கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் 6 வருஷத்துக்கு அப்புறம் பண்ண முடியாதுங்கிறத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது நோட்டிஃபைடு கூட்ஸ், இப்போ பொறுத்தளவு மோட்டார் வெஹிக்கிள் 10 லேக் மேலே போனால் தான் டிசிஎஸ்ங்கிற ஒரு சாரம் இருக்கு. இனி நிறைய லக்ஸுரி கூட்ஸை நோட்டிஃபை பண்ணுவோன்னு இருக்காங்க. மோட்டார் வெஹிக்கிள் மட்டும் இல்லை, ஒருவேளை ஜுவல்லரியா இருக்கலாம், கிரிப்டோ காயினுக்கு ஆல்ரெடி இருக்கு. அதாவது இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ்ல டிசிஎஸ் வந்து
யாருக்கு இருக்குன்னா மோட்டார் கார் 10 லட்சத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் அண்ணாமலை ஃபினான்ஸ் யாரோ அந்த கார் டீலர் வந்து 1% டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. அப்கோர்ஸ் அது நம்ம 26 இயர்ஸில் இருக்கும், நம்ம டிடிஎஸில் கிளைம் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மோட்டார் வெஹிக்கிள் மட்டும் அல்லாமல் எனி அதர் லக்ஸரி கூட்ஸும் கவர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமான நோட்டிஃபிகேஷன் இது 1 ஜனவரி 2025 இருந்தால் கூட இன்று வரை இதில் அடிஷ்னலாக இதெல்லாம் லக்ஸரி கூட்ஸு, இதுக்கெல்லாம் கார் மாதிரியே டிசிஎஸ் பிடிக்கணுங்கிறது இது மட்டும் வரல. ஏன்னா ஹை நெட்ஒர்க் பர்சன் வந்து நிறைய லக்ஸரி கூட்ஸ்க்காக செலவு பண்ணுறதுனால அதையும் ட்ராக் பண்ணுறக்காக காரு மட்டும் லக்ஸரி கூட்ஸ்னு சொல்ல முடியாது. கார் லக்ஸரி கூட்ஸுங்கிறது ஒரு காலத்தில், இப்போ காருங்கிற ஒரு இதை தாண்டி எனி அதர் லக்ஸரி கூட்ஸ் பட் நோட்டிஃபைடு பை த கவர்மெண்ட் ஆஸ் ஆன் டுடே. இது ஜனவரியிலேருந்து இந்த ப்ரொவிஷன் வருது. வேற கூட்ஸுக்கு லக்ஸரி கூட்ஸ்னு டிஃபைன் பண்ண கூட்ஸுக்கும் டிசிஎஸ் பிடிக்கணும். அப்கோர்ஸ் இது மட்டும் நோட்டிஃபிகேஷன் வரல, நீ வரலாம். ஸோ காருக்கு மட்டும் டிசிஎஸ் இல்லை, நோட்டிஃபை பண்ண லக்ஸரி கூட்ஸுக்கும் டிசிஎஸ் வரும். அப்கோர்ஸ் அது நம்ம அசஸ்மெண்ட்ல நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது டிசிஎஸ் ஆஃப் மைனர் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பீரியட். டிசிஎஸ் கிரெடிட், அதாவது மைனர் இன்கத்தோடது பாயிண்ட் நம்பர் 1. இதில் என்ன சாரம்னா மைனரோட இன்கம் நமக்கு பேரண்டோட இன்கம் யாரோட கிரேட்டராக இருக்கோ அதில் கிளப் பண்ணோம். ஒரு டைம் கிளப் பண்ணிட்டோம்னா அப்படியே பண்ணிட்டு வர வேண்டியது தான். இதில் ஏற்கனவே வந்து மைனருக்கு பிடிக்கக்கூடிய டிடிஎஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மைனருக்கு வந்து ஒரு எஃப்டி போட்டு வச்சுருந்தோம் பேங்க்கில், அவரோட பேன் நம்பர் கொடுத்தோம்னா அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சாங்கன்னா பேரண்டோட ஹேண்டில் யார்கிட்ட கிளப்பிங் நடக்குதோ அவங்களோட டிடிஎஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ ஏற்கனவே வந்து மைனருக்காக பிடிக்கக்கூடிய டிடிஎஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பிடிக்கக்கூடிய டிடிஎஸ், பேரண்ட் இன்கத்தில் யாரோட இன்கத்தில் நம்ம கிளப் பண்ணுறோமோ அங்கே டிடிஎஸ்ஸை நம்ம மைனரோட டிடிஎஸ்ஸை அந்த பேரண்டோட டிடிஎஸ்ஸாக கருதி அவங்களோட அசஸ்மெண்ட்டில் கழிச்சுக்கலாம். இப்போ என்ன புதுசாக வந்திருக்கு சார், ஆனால் டிடிஎஸ்க்கு வந்து மைனருக்கு பிடிச்ச டிடிஎஸ்ஸை பேரண்ட்ல கழிச்சுக்கலான்னு ப்ரொவிஷன் இருந்தது. ஆனால் மைனருக்கு பிடிக்கக்கூடிய டிசிஎஸ்ஸை பேரண்ட் கழிச்சுக்கலான்னு ப்ரொவிஷன் இல்லை. இப்போ வந்து நிறைய பார்த்தீங்கன்னா எல்ஆர்எஸ் ஸ்கீமில் ஃபாரினுக்கு படிக்க போகிறாங்க, அப்போ மைனரோட பேன் கார்டுலேருந்து எல்லாம் கேட்குறாங்க. அந்த எல்ஆர்எஸ்ல படிக்கிற மேக்ஸிமம் பேமெண்ட் எல்லாமே மைனர் பேன் நம்பர் சுற்றி இருக்கனால மைனரோட 26 இயர்ஸில் உட்காந்துக்குது டிசிஎஸ். ஏற்கனவே டிடிஎஸ் மைனருக்கு பிடிச்சா பேரண்ட்ல டிடெக்ட் பண்ணுற ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் டிசிஎஸ் பிடிச்சா, குறிப்பு ஆர்பிஎஸ், இப்போ எல்ஆர்எஸ் ஸ்கீம்னு ஒன்று வந்திருக்கு, எல்லாமே டிசிஎஸ் இந்த 206C 1F பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் பிடிக்கும்போது மைனரில் டிசிஎஸ் போய் உட்காந்துக்குது. ஸோ டிசிஎஸ் மைனர் பேரில் உட்காரும் போது அந்த டிசிஎஸ்ஸை பேரண்டோட இன்கத்தில் கிளைம் பண்ணக்கூடிய ப்ரொவிஷனை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல டிடிஎஸ் ப்ரொவிஷன் நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம், இன்னைக்கு பண்ணுறோம், நேற்று பண்ணுறோம். இப்போ கொண்டு வந்திருக்கிறது ஜனவரியில் என்னன்னா டிசிஎஸ் ப்ரொவிஷன் மைனர் பேரில் டிசிஎஸ் பிடிச்சால் கூட, உதாரணத்துக்கு ஒரு காரே வாங்குறோம், மைனரோட பேன் நம்பரை கொடுத்து நம்ம வாங்குறோம். ஐ மீன் அப்கோர்ஸ் கெப்பாசிட்டி தெரியல எனக்கு, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். மைனர் பேரில் பிடிச்சிருந்தா கூட அதை பேரண்ட் பேரில் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டிசிஎஸ்க்கும் அந்த ஸ்டேட்டஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுகிறது. அடுத்தது 206C எப்படி டிடிஎஸ்க்கு 1.5%, அதே மாதிரி 1% பர் மந்த் வந்து டிடிஎஸ்க்கும் டிசிஎஸ்க்கும் கொண்டு வராங்க. ஏன்னா டிசிஎஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1% இருந்தது, டிடிஎஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1.5% இருந்தது டிலே இன் பேமெண்ட்டுக்கு. இப்போ டிடிஎஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதே ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. இது 1/4/20,000 சேலரியில் சில இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இது கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒன்று, அடுத்தது முக்கியமானது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெம்யூனரேஷன் இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர். இது அப்கோர்ஸ் இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன் 194T கொண்டு வந்திருந்தால் கூட 20,000 கீழே டிடிஎஸ் இல்லை, 10% பார்ட்னரோட ரெம்யூனரேஷன், சேலரி, போனஸு, இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த ப்ரொவிஷன் வந்து 1/4/25 இருந்து தான் வரும். ஸோ பார்ட்னர் சேலரி, ரெம்யூனரேஷன், கமிஷன், போனஸுக்கு 31/3/25 மட்டும் டிடிஎஸ் ப்ரொவிஷன் இல்லை. 194Tங்கிறது 1/4/2025. அட்லீஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு இந்த சேலரி, ரெம்யூனரேஷன், கமிஷன், பார்ட்னருக்கு இந்த டிடிஎஸ் புடுங்கல் இல்லை. புடுங்கல் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1/4/2025 இருந்து தான். ஸோ இப்போ 24-25ல் பார்ட்னர் சேலரி, ரெம்யூனரேஷனுக்கு வந்து டிடிஎஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். 1/4/25 இருக்கனால சப்சிக்வெண்ட்டாக இது சம்மந்தமான
நிறைய சர்க்குலர்கள் எதிர்பார்க்குறேன். அப்போ வர்றப்ப நம்ம பார்த்துக்கலாம். இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இண்டிவிஜுவல் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணுனது தான். இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டுக்கு வந்து ஆப்ஷன் டு பே 12.5 ஆர் 25 விச் எவர் இஸ் பெனிஃபிஷியல். திருப்பி சொல்கிறேன், வித் இண்டக்ஷன் வித்தவுட் இண்டக்ஷன் விச் எவர் இஸ் மோர் பெனிஃபிஷியல் டு த அசஸி. இது அது சம்பந்தமான ஒர்க்கிங். டைரக்ட் டேக்ஸ் விவாதா சே விஸ்வாஸ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அப்பீல் பெண்டிங்காக இருந்ததுன்னா டேக்ஸ் மட்டும் கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி வைவர் போகலாம். இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி மட்டும் இருந்தால் 25% கட்டிட்டு போகலாம். இது வந்து ஃபாரின் கம்பெனி, இதெல்லாம் வந்து ஜென்ரல் ரெஃபரன்ஸ் தான். ஏடிஜி. அப்புறம் பார்ட்னர் ரெமுனரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்லாப் 3 லேக், பேலன்ஸுக்கு வந்து 60%ங்கிறது 6 லேக். அஃப்கோர்ஸ் இதுவும் 1425 இருந்தால் வருது, 2526 இருந்தால் வருது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் லெட் பண்ணீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் நம்ம பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் பண்ண வேண்டியது இல்லைன்னு 1425 ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. அப்போது இதிலிருந்து நமக்கு வந்து இண்டிவிஜுவல் தொகுத்து சொல்லும்போது இண்டிவிஜுவலை பொறுத்தளவு சேலரி எம்ப்ளாயியை பொறுத்தளவு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுங்கிற ஒரு 50-75 ஒரு ஸ்டெப் அப், ரிவைஸ்டு நியூ ரெஜிம்ங்கிற ஒரு 2வது ஸ்டெப் அப். 2 பலன்கள் சேலரி இண்டிவிஜுவலுக்கு கிடைக்குது. நான் சேலரி இண்டிவிஜுவலை பொறுத்தளவு அந்த ஸ்லாப் ரேட்டோட ரிவிஷன் அட்வான்டேஜ் கிடைக்குது. கேபிட்டல் கெயினை பொறுத்தளவு நமக்கு வந்து 24, 12, 24, 36 என்ற 3 அடுக்குகளாக இருந்தது. 12, 24 என்ற 2 அடுக்குகளாக மாற்றப்படுகிறது. எல்டிசிஜி எஸ்டிசிஜி செக்ஷன் 2 சப்செக்ஷன் 42A டிசைட் பண்ண. அப்புறம் கேபிட்டல் கெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வித்ட்ரா பண்ணப்படுகிறது. ஈவன் வித்ட்ரா பண்ணாலும் இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் பொறுத்தளவு லேண்ட் பில்டிங் கேபிட்டல் அசட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பொறுத்தளவில் நமக்கு விச்செவர் இஸ் மோர் பெனிஃபிஷியல். வித் இண்டக்ஷன் வித்தவுட் இண்டக்ஷன் ஒர்க் பண்ணி விச்செவர் இஸ் மோர் பெனிஃபிஷியலாக இருக்கிறத நம்ம டேக்ஸ் கட்டிக்கலாம். ஆனால் இது வந்து இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்க்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எனி அதர் லீகல் என்டிட்டி கார்பரேட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 15%லிருந்து 20%ஆக உயர்த்தப்படுகிறது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 20%லிருந்து 12.5%ஆக குறைக்கப்படுகிறது. அதே மாதிரி டிடிஎஸ் ப்ரொவிஷனில் 194IA 194 டிடிஎஸ் ரேட் வந்து கமிஷனில் 5%லேருந்து 2% அக்டோபர். அதே மாதிரி ரெண்ட் பை இண்டிவிஜுவல் 5% to 2% குறைக்கப்படுகிறது. 194A டிடிஎஸ் ஆன் சேல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. செல்லரோ பையரோ நீ எத்தனை பேரும் இருந்துக்கோ, அந்த ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ட் பண்ணுறது 50 லட்சத்துக்கு மேலே இருந்தால் டிடிஎஸ் பிடிச்சி தான் ஆகணுங்கிறது 1 அக்டோபர்லேருந்து இருக்குது. ஒருவேளை பழைய ஒரு ஓட்டத்திலேயே அது பண்ணியிருந்தா அந்த ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனை ரீவிசிட் பண்ணி இப்போ டிடிஎஸ் கட்டிடுங்க, அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் 194IA சேல் வேல்யூ 194IA பேசிட்டோம். அடுத்தது வந்து அந்த 194Q 206Cக்கு லோ டிடக்ஷன் சர்டிஃபிகேட். எப்போ டாப் லைன் ஜாஸ்தி இருந்து பாட்டம் நெகட்டிவாக இருந்தால் லோ டிடக்ஷன் சர்டிஃபிகேட் அசஸிங் ஆஃபீஸருக்கு ஃபார்ம் 13 ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். டிடிஎஸ் ப்ரொவிஷனில் 198 ஃபாரின் இன்கம் வந்து நெட் ஆஃப் டிடிஎஸ்ஸாக ரெகனைஸ் பண்ணக்கூடாது, கிராஸ் இன்க்ளூடிங் டிடிஎஸ் தான் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அதுக்கு ஃபாரின் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கலாம். அப்போ வந்து நோட்டிஃபைடு கூட்ஸ் வந்து கார் மட்டும் இல்லை, சில கூட்ஸுகள் நோட்டிஃபை பண்ண போகிறாங்க. அதுக்கும் டிசிஎஸ் ப்ரொவிஷன் வரப்போகும். அந்த கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு வந்து மாத்திரக்கு உண்டான டைம் பீரியடை ரீவிசிட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃபார் தி இயர் 24-25க்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் வந்து மிக மிக முக்கிய பாயிண்ட் இண்டெக்ஸேஷன். இண்டெக்ஸேஷனை பொறுத்தளவு 2 ட்ரீட்மெண்ட். 22/7/2024 மட்டும் நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபருக்கு எல்லாத்துக்கும் இண்டெக்ஸேஷன் உண்டு உண்டு உண்டு. 23/7/2024க்கு அப்புறம் இது 2ஆக பிரியுது. ஒன்று இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டான லேண்ட் அண்ட் பில்டிங் போத்தாக இருந்தால் இதுக்கு வந்து ஆப்ஷன் வித் இண்டக்ஷன் வித்தவுட் இண்டெக்ஸேஷன் ஆப்ஷன் போய் இதில் எது பெனிஃபிஷியலாக இருக்கோ அதை பண்ணலாம். அஃப்கோர்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அதர் கம்பெனிக்கு வந்து இந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ இதுதான் 31/3/25 உண்டான ப்ரொவிஷன்ஸ்கள். ஸோ இதை நம்ம இந்த பவர் பாயிண்ட்டை ஷேர் பண்ணுறேன். ஸோ இத்துடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.